வார்த்தையால உங்களை காயப்படுத்துறாங்களா? வார்த்தையால உங்களை நோகடிக்கிறாங்களா? உங்க மனசு நல்லதுன்னு தெரிஞ்சும் கெட்டதுன்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருக்காங்களா? இப்படிதாங்க ஏசப்பாவையும் காயப்படுத்தினாங்க. இப்படிதாங்க ஏசப்பாவையும் நோகடிச்சாங்க. அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடியே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே போனாங்க. அவர் என்ன நல்லது பண்ணினாலும் ஏதாவது சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்திட்டே இருந்தாங்க. சிலுவையில அரைஞ்சாங்க, வாரினால அடிச்சாங்க, காரி துப்புனாங்க. ஆனா சகித்து கொண்டாரே நம் ஆண்டவர். நீங்களும் சொல்லுங்க, உங்களை போல நானும் சகிக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் இல்ல, எனக்குள்ள வாழ்றது நீங்கப்பா. உங்களை போல நானும் பொறுத்து கொள்றேன். ஏன்னா நான் தனிமையா இல்ல, எனக்குள்ள இருக்கிறது நீங்கப்பா. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.